ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு ஏற்ற மாதிரி கம்மங்கூழ், அதுவும் ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி, ரொம்ப கை வலிக்கும் கிண்டணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு கப்புக்கு 4 கப்பு வாட்டர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு குக்கரில் ஊற்றிக்கலாம். 3 கப் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷன் தான். இது ஊற்றினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். அடியிலையும் பிடிக்காது. இப்போ நான் இதை ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் தண்ணி வடிச்சிட்டு இதை நல்லா பவுட்ரு மாதிரி நான் பிடிச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறக்குறன்னு இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் 1 கப்பு வாட்டர் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதாவது 1க்கு 4 ரேஷியோ தண்ணி, அதில் 1 கப்பு இதில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா கரைச்சிப்போம் கட்டி இல்லாமல். நான் ஆல்ரெடி இதை நான் ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். குக்கரில் இருக்கிற வாட்டரை ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வாட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கம்பு மாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். இந்த ஸ்டேஜ் வரும், பார்த்திங்கன்னா தெரியும், திக்காக இருக்கும், கூழ் பதத்துக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஓரத்தை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நல்லா நான் குக்கர் போட்டு மூடிட்டு 4 விசில் வர வரைக்கும் நான் விட்டேன். தொட்டு பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா குக் ஆகிருக்கு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்துடும். இதை நம்ம தேவையான அளவு நம்ம பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு எடுத்து ஒருத்தங்களுக்கு ஒரு பால்னு எடுத்து அதை நம்ம இது பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வாட்டரை கொஞ்சமாக பழைய சாதம், அப்புறம் கஞ்சி, நம்ம சாப்பாடு வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஊற்றி நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம குடிக்கும்போது மோர், உப்பு மட்டும் நம்ம தேவையான அளவு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் கரைச்சி குடிக்கணும். இதில் வெங்காயம், சின்ன வெங்காயமும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. இப்போ நான் கஞ்சி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தயிர் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கையில் கரைக்கும் போது தான் நல்ல மணமாக இருக்கும். சிலர் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி குடிக்கிறாங்க. அதை விட இந்த மாதிரி கையில் நம்ம கரைக்கும் போது 1-2 அப்பப்போ வாயில் குடிக்கும்போது நம்மளுக்கு சிக்கும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கம்போட இது. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதோட மாங்காய், அப்புறம் உப்பு போட்டு மிளகாய் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். மோர் மிளகாய் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். சுண்டக்காய் வத்தல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். உடம்பு நல்லா சில்லாக்கும். இன்னும் ஒரு விஷயம், நம்ம தொப்பை போடாமல் பார்த்துக்கக்கூடியது இந்த கம்பில் இருக்குது. வெயிட்டும் நம்ம இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். குக்கரில் செய்கிறது ரொம்ப ஈஸியானது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.